Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போறது TNPSC Group 4 2025 ப்ரிப்பரேஷன் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், என்ன மாதிரி கொண்டு போகணும், 175 180 க்கு மேல போறதும் என்ன வந்து பண்ணலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜெனரல் தமிழ், பொது தமிழ் நியூ சிலபஸ் ஃபுல் சிலபஸ் பேஸ் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ டெஸ்ட் எப்படி இருக்க போகுது, GS எந்த மாதிரி படிக்கணும், Group 4 என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் அப்கமிங் டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கலாம் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் எதனா மாற்றங்கள் வேணும், இந்த மாதிரி கொண்டு போகலாம், அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி எல்லாமே நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகே ரைட். ஸோ டெஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். Group 4 2025 இந்த வருஷம் எந்த ஒரு காரணம் கொண்டும் தள்ளி போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கிடையாது, நிச்சயமாக ப்ரிப்பேர் பண்ணி கிராக் பண்ணிடணும். ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக இருக்க மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும், நிறைய விஷயம் படிக்கிற மாதிரி தான் வந்திருக்கும். பட் போக போக எல்லாமே சரியாயிடும். ஆரம்பிக்கிறத வச்சு டிசைட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதில் உள்ள இறங்க எல்லாமே ஸ்மூத்தாக உள்ளே வந்து போயிடும். ஓகே ரைட். ஸோ Group 4 2025 டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 25 உங்களுக்கான அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இன்னும் ஒரு 50 நாள் மட்டும் தான் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் வரட்டும், எவ்வளோ வேக்கன்சி வருது, அது படிக்கலாமா வேணாமா அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். இந்த கதையே வேணாம், இங்கே நீங்கள் ஆரம்பித்தா மட்டும்தான் கிராக் பண்ண முடியும். நிச்சயமாக Group 4ல் நீங்கள் 175+ போட்டால் தாங்க கிராக் எடுக்கவே முடியும். இதெல்லாம் கஷ்டமான விஷயமா வந்திருக்கும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் டேட் ஜூலை 13. ஓகே, நம்ம டாஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் மே 31க்குள்ளே, அதாவது இன்னொரு 2 மாதங்களுக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியும் அதை முடித்தாதான் Group 4 கையில் இருக்கும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் 79 நாட்கள் தான் இருக்குது. சத்தியமாக இது போதாது, படிக்க முடியாது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை கவர் பண்ணணும்னா இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் மே மந்த்துக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியுமோ அதை முடிக்கிற வழியை வந்து பாருங்கள். ஓகே ரைட். சரிங்க, இந்த Group 4 கிராக் பண்ணுறதுக்கு ஒரு சில பேசிக்கான விஷயம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கட் ஆஃப் ரைட்டா, இதில் ஃபர்ஸ்ட் என்ன வருது, ஜென்ரல் தமிழ். இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ டெஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தமிழ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ சிலபஸ் வந்து மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸ் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம் வந்திருக்கு. ஏன்னா மாடல் பேப்பர் TNPSC இன்னும் கொடுக்கவே இல்லை. தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் TNPSC கொடுக்கல. ஒரு மாடல் பேப்பர் கொடுத்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். பட் இருந்தாலும் சிலபஸ் கிளியராக வந்து கொடுத்துட்டாங்க. அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தமிழ் பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 95 போட்டே ஆகணும், மேக்ஸிமம் 98. இன்கேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அட்டன் பண்ண முடியல. இப்போ ரீசெண்டாக Group 2A மெயின்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மெயின்ஸ் பேப்பரில் தமிழ் கஷ்டமாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. பட் அது மெயின்ஸ் Group 4 கம்பேர் பண்ணும்போது அதோட கொஞ்சம் டஃப்னஸ் கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாலாம் கொடுக்க சான்ஸ் கிடையாதுங்க. இங்கே நிறைய பேர் நம்ம யோசிக்கிறது தமிழ் வந்து மாற்றிட்டாங்க, நம்ம 6th and 12th வரைக்கும் ஃபுல்லாலாம் படிக்க வேணாம், டாபிக் எடுத்து படித்தா போதும், அட்டன் பண்ணிடலாம். கிடையாது. இங்கே ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் தமிழை கிராக் பண்ண முடியும். அசால்ட்டாக நம்ம நினைக்கிறோம் ஒரு இலக்கணம் மட்டும் தான் வந்து இருக்குது, ஓகே புக்ஸ் கம்மியாக இருக்குது படிச்சலான்னு. கிடையாது. இங்கே அதிகமான ரிவிஷனும் அண்ட் ஒரு சில கேள்விகள்லாம் நாம் ஒன்று போடுவோம், TNPSC ஒன்று முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. லேஸாக எடுத்துக்காதீங்க. டோன்ட் டேக் இட் ஆஸ் கிராண்டட். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க. கஷ்டம், அதை ரிவிஷன் பண்ணால் ஈஸியாக மாற்ற முடியும். ஓகே, அப்போ இன்கேஸ் பேப்பர் கஷ்டமாக வருதுனாலும் நீங்கள் மினிமம் 90க்கு மேலே வச்சுருந்தா தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். எதுக்காக, இப்போ GS நீங்கள் படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பாலிட்டி எல்லாமே வந்திருக்கு. இங்கேயும் நீங்கள் 60க்கு மேலே போட்டு ஆகணும். ஓகே, இப்போ ஹிஸ்ட்ரிலாம் எவ்வளோ படித்தாலும் ஒரு 2-3 கேள்விகள் நம்ம சமைச்சர் புக்கு ஃபுல்லாக முடிச்சிருந்தாலும் கொஞ்சம் வெளியே படிச்சிருந்தாலும் கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யும். அதை நீங்கள் மேட்ச் பண்ணணுன்னா தமிழும் மேக்ஸும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். தமிழில் ஒரு 95 நீங்கள் எடுக்கிறீங்க, ஓகே, அண்ட் மேக்ஸில் ஒரு 23 எடுக்கிறீங்க. இந்த 118 சால்வ்களும் கையில் வந்தே ஆகணும். மினிமம் ஒரு 115 கேள்விகள் தமிழும் மேக்ஸும் சேர்ந்து நீங்கள் அடித்தாதான் GS நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா GS நீங்கள் ஏகப்பட்ட விஷயம் வந்து படிக்கணும். ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பாலிட்டி எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் வந்திருக்கு. அது எல்லாமே சேர்த்து இந்த 75ல் 60 கிட்ட நீங்கள் போட்டாகணும். மினிமம் ஒரு 55 நீங்கள் தாண்டினா தான் அந்த கட் ஆஃப் நீங்கள் ரீச் பண்ணவே முடியும். அப்போது தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும். ப்ளஸ் GSக்கும் சைட்ஸ் ஃபைட் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இங்கே நான் தமிழ் படிக்கிறேன் GS வந்து விட்டுறாங்க, அப்படி விடக்கூடாது. தமிழுக்கு ஒரு 100% கொடுத்தா GSக்கு மினிமம் 95% தான் கொடுக்கணும். ஒரு 5% மேலே கீழே வந்து போகலாம். ஓகே, அப்போ இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது தமிழுக்கான டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாமே நம்ம வந்து கொண்டு வரும். இதுக்கான கட் ஆஃப் மினிமம் 177, மேக்ஸு 186. இவ்வளோ வேணுமான்னு கேட்டால் எஸ் வேணும். ஏன்னா Group 4 பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் எக்ஸாம் எழுதுவாங்க, இதுக்கு முன்னாடி எழுதுறவங்களும் எக்ஸாம் எழுதுவாங்க.
தமிழ் முன்னாடி படித்தவங்களுக்கு இந்த சிலபஸ் இன்னும் ஈஸியாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும். பட் அங்கே தான் பிரச்சனையே வந்திருக்கு. ஈஸியாக இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டா காலவாரி விட்டுரும். அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு மார்க்கும் அவசியம், ஒரு கேள்வியும் அவசியம். நீங்கள் ஈஸியாக இருக்குது பார்த்துக்கலாம் விட்டுட்டு அங்கே எக்ஸாம் ஹாலில் ஒரு 5 கேள்வி தெரிஞ்ச கேள்வி தப்பாகிடுச்சுன்னா ஜிஎஸ்ல அடி வாங்கும், மேக்ஸில் அடி வாங்கும், கரண்ட் அஃபேர்ஸில் பெருசாக அடி வாங்கும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ரொம்ப லேஸாக இல்லாமல் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் கிராக் பண்ண முடியும். ஓகே. ஸோ குரூப் 4க்கான எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் குரூப் 4னா என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது, என்ன ஏஜ் லிமிட், என்ன சேலரி, இந்த எல்லா விஷயமும் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ குரூப் 4 ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது சோர்ஸை ஸ்ட்ராங்காக வந்து எடுத்துக்கணுங்க. சோர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நல்லா வந்து போக முடியும். இப்போ தமிழ் நம்ம டெஸ்ட்டு வந்து கொடுக்குறோம், டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், ஃப்ரீ டெஸ்ட் போட்டிருக்காங்க, அட்டன் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. என்ன படிக்கிறோம், எங்கே படிக்கணும், அந்த விஷயம் கிளியராக வந்திருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் திங் சமச்சீர் புத்தகம், இதை 100% முடியுங்க. இங்கே நிறைய பேர் வந்து ப்ளேம் பண்ணுறது, நான் வீடியோ போடும்போது கமெண்ட்டில் சொல்கிறது, ப்ரோ இப்போலாம் சமச்சீர் புக்கெலாம் வந்து படித்தா வந்து போதாது, அது மட்டும் வந்து போதாது. எஸ், நான் தான் சொல்கிறேன். ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இல்லை குரூப் 1 குரூப் 2 எது எடுத்தாலும் 100% சமச்சீர் புக்கம் முழுசாக முடிங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே கையை வைங்க. இங்கே ஒரு 100 கேள்வி கேட்குறாங்க. சரியா? இந்த 100 கேள்வியில் ஒரு 25 கேள்வி வெளியேந்து கேட்குறாங்க, 75 கேள்வி சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. நம்ம 25 கேள்விக்கு எவ்வளோ எஃபோர்ட் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கையில் இருக்கிற விஷயத்தை ஈஸியாக வந்து இப்போ நாங்கள் விட்டுறோம். கையில் என்ன இருக்குது அதை முதல்ல வந்து முடிங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே படித்தா மட்டும்தான் கிராக் பண்ண முடியும். இல்லை கொஸ்டின் பேப்பர் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு, இவங்க சொன்னாங்க சமச்சீர் படிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு கிராக் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். எக்ஸாம்ஸில் கட் ஆஃப் அதிகமாக வந்து வேணும், அதிகமாக நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுக்கு கையில் இருக்க சோர்ஸை முழுமையாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து படிங்க. நான் உங்களை வந்து அவுட் சைட் புக் படிக்க வேணாம் சொல்லவே கிடையாது. சமச்சீர் புத்தகம் எல்லாமே கவர் பண்ணணும். 6 to 12th மைண்டில் வச்சுக்கோங்க. குரூப் 4 தானே, 10th வரைக்கும் போதுமானு கேட்டால் கிடையாது. 6 to 12th முழுமையாக முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போகணும். ஜாகிரஃபியா 12th ஜாகிரஃபியில் ஒரு ஏரியாக்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ப்ரோ சிலபஸ் 10th படி தான் வந்திருக்கு கிடையாது. சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்க டாபிக் 12th இருக்குது, 11th இருக்குது, 9th இருக்குது. சரியா? இப்போ ஒரு எஸ்டிஜி வந்து கவர் ஆகுதுன்னா இது 9th புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு பாரிஸ் கிளைமேட் இருக்குது, இது 9th புக்கில் கவர் ஆகுது, 11th புக்கில் கவர் ஆகுது. அப்போது 6th and 12th வரைக்கும் சிலபஸ் கவர் ஆகிற விஷயங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும். அதை மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் மற்ற புக்ஸ் எல்லாமே நம்ம வந்து போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஓல்டு புக்கில் சில சாப்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்த குரூப் 4க்காக ஒரு ப்ராப்பர் பிளான் நான் வந்து மேக் பண்ணுறேன். டெய்லி வந்து என்னென்ன படிக்கலாம், என்ன புக்ஸை பேஸ் பண்ணி வேர் டு ஸ்டடியில் ஒரு PDF கொடுத்து நம்ம பிளான் வந்து மேக் பண்ணலாம். அதை வந்து பார்த்துப்போம். ஏன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சில பேசிக்கான விஷயங்களும் தமிழுக்கான டெஸ்ட்டு நான் சொல்லணும், அதுக்காக மட்டும்தான். ஓகே ரைட். அடுத்தது தமிழ் பொறுத்த வரைக்கும் புதுசு பழசு சிறப்பு எல்லாமே தாண்டி இந்த சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாமுக்கு போதுமானதாக வந்திருக்கும். ஓகே ரைட். இப்போது நான் தமிழ் டெஸ்ட்டை வந்து கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கு தனியாக பிளான் வருது, அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த பிளான் எப்படி மேக் பண்ணணும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே ரைட். ஸோ ஜென்ரல் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டு. ஓகே. ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்க விஷயம் ஒரு 30 டெஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு டெஸ்ட்லையுமே 100 கேள்வி இருக்கும். இந்த 100 கேள்வியுமே டிஎன்பிசி எப்படி கண்டக்ட் பண்ணால் அது பேஸ் நம்ம வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். சிலபஸ் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த 30 டெஸ்ட்டுக்குமே நான் சிலபஸ் உங்களுக்கு வந்து மேக் பண்ணி வந்து கொடுக்குறேன். இப்போ டெஸ்ட் 1 ஒரு சாம்பிளுக்காக நம்ம வந்து இதை கொண்டு வந்திருக்கோம். இதுக்கான PDF நான் வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அண்ட் டெஸ்ட் எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம், குரூப் பார்த்துக்கோங்க. லாங்குவேஜ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இதை ஜாயின் பண்ண முடியல அப்படின்னாலும் வின்யான்ஷன் ஐஏஎஸோட இந்த குரூப்பை ஜாயின் பண்ணால் நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணிக்க முடியும். டெஸ்ட்டு டெலகிராமில் மட்டும் தான் வந்து வரும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் நம்ம வந்து பிரிச்சிருப்போம். இதில் 22 டெஸ்ட் வந்திருக்கும். இந்த 22லுமே ஒரு 4 ஃபுல் டெஸ்ட் வந்து உள்ள ஆட் ஆகிடும். ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வந்து போகும். ப்ளஸ் 8 டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் புக் வைஸ் நம்ம வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? 22 டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பேஸ் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்களா, எழுத்து சொல்லு இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதை சிலபஸ் வைஸாக ப்ராப்பராக பிரித்து அந்த கொடுத்துருக்க அந்த 20 அதிகாரம் திருக்குறள் எல்லாம் ப்ராப்பராக பிரித்து 22 டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். 8 பொறுத்த வரைக்கும் 6th 7th 8th 9th அப்படின்ட்டு அந்த ஃபுல் புக் டெஸ்ட்டு அங்கே வந்து இப்போ நாங்கள் இருக்கும். ரைட்டா? இதை முழுசாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக எக்ஸாம்ஸை ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். இது டெஸ்ட் 1க்கான சிலபஸ். ஓகே. ஸோ குறிநெழில் வேறுபாடு, சந்திப்பிழை, நகர வேறுபாடு, ஒருமை பன்மை அறிதல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், இலக்குவ தமிழ் பணிதல். ஓகேவா? இது மொத்தமாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கான வேர் டு ஸ்டடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தமிழ் எங்கேருந்து படிக்கலாம், எந்த புக்கு வந்து படிக்கணும், எந்த பேஜ் படிக்கலாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சாம்பிள் நம்ம வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை முழுமையாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ மொத்தம் உங்களுக்கு ஒரு 100 கேள்வி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? இந்த 100 கேள்வியுமே அட்டன் பண்ணுங்கள்.
நம்ம டிஸ்கஷன் குரூப்பும் வந்திருக்கு. அந்த குரூப்பில் உங்கள் ஆன்சர் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை என்ன மாற்றங்கள் வேணும், எந்த மாதிரி கொண்டு வரலாம், எப்படி கொண்டு போகலாம் எல்லாமே சொல்லுங்கள். ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு மாடல் பேப்பர் அவங்க வந்து மேக் பண்ணல. ஸோ நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி இப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ குரூப் 2A மெயின்ஸ் முடிச்சிருக்கு, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு பேப்பர் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 30 டெஸ்ட்டுமே நடக்குங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் காஸ்ட் கேட்பாங்க, அதுக்கு அதெல்லாம் இல்லை. நம்ம லாஸ்ட் குரூப் 4க்கும் 84 டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஃப்ரீ டெஸ்ட்டு. ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ்க்கும் நம்ம கனெக்ட் பண்ணணும், தமிழ் கனெக்ட் பண்ணணும், எல்லாமே நம்ம கவர் பண்ணிடணும். ஸோ சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து செய்வோம். இல்லை சில நெகட்டிவ் கமெண்ட் வரலாம் போகலாம், அதெல்லாம் இதை பற்றி யோசிக்காதீங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்க நம்புகிறாங்க, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொண்டு போங்க. நிச்சயமாக நம்ம எல்லா டெஸ்ட்டுமே கவர் பண்ணி எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகேவா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் எனக்கு வேணும், ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் கிளாஸ் எல்லாமே தேர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம பேட்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். குரூப் 4க்கு March 10 ஒரு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணி அதை கிராக் பண்ணுற வழியை வந்து பார்த்துக்குவோங்க. குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 இது 3க்குமே ஜாயின் பண்ணுற மாதிரி டெஸ்ட் பேட்ச் March 10 ஸ்டார்ட் ஆகுது, செக் பண்ணி பார்த்துக்குவோங்க. ஓகேவா? அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டெலகிராமில் மட்டும் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம், வேறு எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் இல்லை. இந்த டெஸ்ட் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் PDF ஆட் பண்ணியிருக்கேன். அப்கமிங் எல்லா டெஸ்ட்டும் டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெலகிராம் மட்டும் வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? தமிழுக்கு இந்த 30 டெஸ்ட்டுக்குமே சிலபஸ் ரெடியாக இருக்காங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். பட் எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணதுன்னா, இந்த டெஸ்ட் எப்படி இருக்குது, இது எப்படி வந்து கொண்டு போகலாம், இல்லை ஒரு மாற்றங்கள் வேணும், எந்த மாதிரி மேக் பண்ணலான்ற எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஓகேவா இருக்கா அதையும் வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் பேஸ் பண்ணி அடுத்த டெஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண ரெடியாக வந்திருக்கேன். ஓகே, கொடுத்த டைமில் தமிழை முழுமையாக முடிச்சு கொடுக்க வேண்டிய என் பொறுப்பு. நீங்கள் புக்கில் படிங்க, டெஸ்ட் எழுதுங்க போதும். டெஸ்ட் பேட்ச் நீங்கள் தமிழுக்காக தனியாக போடணுமான்னு கேட்டால் நிச்சயமாக வந்து வேண்டாம். ப்ராப்பராக எக்ஸாம்ஸ்க்கு என்ன வேணுமோ, ஒரு மணி பே பண்ணி என்ன நீங்கள் தேவைப்படுமோ அதை ஒர்த்தாக நம்ம வந்து கொடுப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம், ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கோம், ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்த ரிசல்ட் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இந்த வருஷமாக அதை வந்து வாங்குகிறோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ரெகுலராக ஃபாலோ பண்ணால் ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் நல்லாவே நம்ம வந்து கொண்டு போக முடியும். ஓகேவா? இதான் வந்து குரூப் 4. அடுத்த வீடியோவில் குரூப் 4க்கு எப்படி வந்து அணுகணும், என்ன பிளான் இருக்குது, எப்படி கொண்டு போகலான்றதை ஒரு டீட்டெயில் பிளான் நான் வந்து கொடுக்குறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட்? நன்றி, வணக்கம்.